டைம் அண்ட் ஒர்க்ல எஃபிஷியன்சி கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எஃபிஷியன்சி கான்செப்ட்னா என்னதுன்னா, ஏ, பி 2 பேரை குடுத்திருப்பாங்க. ஸோ ஏ, பி 2 பேரை குடுத்துட்டு, ஏ வந்துட்டு ஒரு வேலைய வந்துட்டு 50 டேஸ்ல முடிச்சாங்க. பி வந்துட்டு ஒரு வேலைய வந்துட்டு இவ்ளோ நாள்ல குடுக்குறாங்க. எக்ஸ்ன்னு குடுத்துட்டு, ஏ பிளஸ் பி வந்துட்டு எவ்ளோ நாள்ல முடிப்பாங்க அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். 50%ன்னு குடுக்கலாம். இல்ல ஆர் எல்ஸ் வந்துட்டு 50 டேஸ்ன்னு குடுக்கலாம். இவங்க வந்துட்டு ஏ வந்துட்டு இப்படி குடுத்துட்டு, ஏ வந்துட்டு பிய விட வந்துட்டு 40 மடங்கு வந்துட்டு இதானவங்க. 2 மடங்கு அதிகமான திறமையானவர்கள் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இந்த மடங்கு அப்படின்னு குடுத்தாலும், இல்ல எஃபிசியன்ட் அப்படின்னு குடுத்தாலும் 2மே ஒண்ணுதான். ஸோ இந்த 2 கான்செப்ட்ல தான் இருக்கு. தமிழ்ல மடங்குன்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ல எஃபிசியன்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்படி குடுத்தா இந்த எஃபிசியன்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். எப்பயும் போல தான் போடணும். பட் இப்படி வரும்போது நமக்கு வந்துட்டு ஏ பிளஸ் பி என்ன? ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்கறனால, நமக்கு இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாரி இருக்கும். மடங்குன்னு வேற குடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்ற மாரி இருக்கும். புக்ல இதுக்கு வந்துட்டு ஃபார்முலா குடுத்துருப்பாங்க. நம்ம ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாம சிம்பிள் மெத்தட் கொஸ்டினை வச்சு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். எஃபிஷியன்ட் மடங்குனா வேற எதுவும் இல்ல. சிம்பிளா நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் வேணா நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். பட் இது வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும். ஸோ இந்த இது ஃபுல்லாமே நம்ம வந்துட்டு எஃபிஷியன்ட் பேஸ்ட் கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A is 3 times more efficient at work than B. If B complete the work in 24 days, find how many days it will take to complete the work A and B together. So இதுல வந்துட்டு கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்காங்க? A, B 2 பேர் இருக்காங்க. A வந்துட்டு B காட்டிலும் வந்துட்டு வேலை செய்யறதுல வந்துட்டு எவ்வளோ எஃபிஷியன்ட்? மோர் எஃபிஷியன்ட் than 3 times. ஸோ 3 மடங்கு வந்துட்டு இதா இருக்காரு. ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினை. ஏ வந்துட்டு எவ்வளவா இருக்காரா? 3 மடங்கு 3 மடங்கு எஃபிஷியன்ட்டா இருக்காரா பியை விட. அப்ப பி வந்துட்டு 1 மடங்கு தானே. பி 1 மடங்கா இருக்க போதுதான் ஏ வந்துட்டு 3 மடங்கு வந்துட்டு எஃபிஷியன்ட்டா இருக்காரா. ஸோ ஏ 3 மடங்கு, பி 1 மடங்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? பி வந்துட்டு 24 டேஸ்ல வந்துட்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது பியோட பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஏ பிளஸ் பி எவ்வளோ? ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செஞ்சா எவ்வளோ நாள்ல செய்வாங்க அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஸோ ஏ பிளஸ் பி இந்த கேட்குறாங்க. ஏ பிளஸ் பின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மடங்கு தெரிஞ்சுப்போம். ஏ வந்துட்டு 3 மடங்கு, பி வந்துட்டு 1 மடங்கு. அப்படின்னா ஏ 3 பிளஸ் 1 4 மடங்கு. ஸோ 4% எஃபிஷியன்சி தானே. அப்போ ஏ பிளஸ் பியை நம்ம 4ன்னு எடுத்துப்போம். ஏன் இங்க எடுத்திருக்கோம்னா ஏ பிளஸ் பின்னு கேட்கறதுனால தான் 4ன்னு எடுத்திருக்கோம். ஏ பிளஸ் பி 3 பிளஸ் 1 4. ஸோ 4 மடங்கு. இப்போ நம்ம அந்த டைம் அண்ட் ஒரு கான்செப்ட்லேயே வந்துட்டு போட்டுடலாம். இப்போ எஃபிஷியன்ட் இந்த பக்கம், இந்த பக்கம் வந்துட்டு டேஸ். ஃபர்ஸ்ட் பி ஓடது கொடுத்துருக்காங்களா? பி வந்துட்டு எவ்வளோ எஃபிஷியன்ட்டா? 1 மடங்கு எஃபிஷியன்ட், 1 மடங்கு அண்ட் 24 டேஸ்ல வந்துட்டு ஒர்க்கை முடிக்கிறாங்க. இப்போ ஏ பிளஸ் பி வந்துட்டு 4 மடங்கு. ஆனா எவ்வளோ நாள்ல முடிப்பாங்க? பி வந்துட்டு 1 மடங்கு 24 டேஸ், ஏ பிளஸ் பி வந்துட்டு 4 மடங்கு. அப்ப எத்தனை டேஸ்? இதான் வந்துட்டு கொஸ்டின். சிம்பிளா இங்க வந்துட்டு மடங்கு வந்துட்டு அதிகரிக்குது. ஸோ மடங்கு வந்துட்டு 1ல இருந்து 4 வந்துட்டு அதிகரிச்சா அப்ப இந்த நாட்கள் வந்துட்டு குறையுமா? வேலை செய்யற நாட்கள் வந்துட்டு குறையும். 1 மடங்கு இருக்கிறவரே 24 நாட்கள்ல முடிச்சா 4 மடங்கு இருக்கிறவங்க அதை விட குறைவான டேஸ்ல தானே முடிப்பாங்க. ஸோ தட் அதனாலதான் வந்துட்டு இங்க பிளஸ் மைனஸ். ஸோ இப்படி பிளஸ் மைனஸ் இருந்தா நம்ம அப்படியே போடலாமா? 1/4 into 24 இப்படி கேன்சல் பண்ணலாமா? 1 4 is 4, 6 4 are 24. ஸோ அப்ப ஆன்சர் 6. ஆன்சர் ஆப்ஷன் டி 6. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எஃபிஷியன்ட்னா ஒன்றும் இல்லை. ஏ வந்துட்டு 3 எஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. பியை விட ஏ வந்துட்டு 3 எஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப பி 1 எஃபிஷியன்ட் தானே. 1 மடங்கா இருக்கும் போது 1 விட 3 மடங்கா இருக்காங்க. பியை விட 3 மடங்கா இருக்கிறாங்கன்னு சொல்றதுனால நான் 1 மடங்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஏ வந்துட்டு 3 மடங்கு. அண்ட் அதுக்கப்புறம் பி வந்துட்டு 24 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்துட்டு நமக்கு சொல்லாது, நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி அப்ப எவ்வளோ அப்படின்றதான் இங்க கொஸ்டின். அண்ட் ஏ பிளஸ் பின்றப்போ ஏ வந்துட்டு 3 மடங்கு, பி வந்துட்டு 1 மடங்குனா அப்போ ஏ பிளஸ் பி 4 மடங்கா வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். மடங்கு வந்துட்டு 4 மடங்கு. இங்க நீங்க எஃபிஷியன்ட்னு போட்டுக்கலாம், இல்ல மடங்குன்னு போட்டுக்கலாம். ஸோ பி வந்துட்டு 1 மடங்கா இருக்காங்க. இது வந்துட்டு நான் சொல்றதுக்காக போட்டிருக்கேன். பி வந்துட்டு 1 மடங்கா இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு டேஸ் வந்துட்டு 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் பி வந்துட்டு 4 மடங்கா இருந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதான் கொஸ்டின். இங்க பிளஸ் ஆகுது, இங்க மைனஸ் ஆகுது. ஸோ இது எதிர்மாறல் கான்செப்ட். ஸோ தலைகீழ இருந்துச்சுன்னா நம்ம தலைகீழ போடாம நேராவே போட்டுக்கலாம். இது பிளஸ் இது மைனஸ்ல இருந்து நம்ம நேரா தானே போடுவோம். ஸோ 1/4 into 24 கேன்சல் பண்ணா 6. ஆன்சர் ஆப்ஷன் டி 6. இந்த செகண்ட் சம் பாருங்க, இன்னும் நல்லாவே புரியும். இது சேம் மாடல் தான். A is twice as efficient as B. If B takes 12 days to complete a work, how many days does it takes both to work together? ஸோ இந்த சம்ல இந்த மெத்தட்ல நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏ வந்துட்டு 2 மடங்கு வந்துட்டு அதிகமா இருக்காராம். பியை விட வந்துட்டு 2 மடங்கு அதிகமா இருக்காராம். இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பார்ப்போம். ஏ வந்துட்டு பியை விட 2 மடங்கு அதிகமா இருந்தா அப்ப பி 1 மடங்கு தானே. ஸோ பி 1 மடங்கு, ஏ 2 மடங்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வேலை பி வந்துட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 12 டேஸ் ஆகுதான். ஏ ஓடது கொடுக்கல. போன சம் மாதிரியே நமக்கு ஏ ஓடது கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இருவரும் இணைந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஏ பிளஸ் பி எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க? அதான் வந்துட்டு கொஸ்டின். இங்க எஃபிஷியன்ட் பார்க்கும்போது 2 + 1 3.
ஸோ 3 எஃபிஷியன்ட் வந்துட்டு ஏ பிளஸ் பிக்கு எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாமா? எஃபிஷியன்ட் இங்கே டேஸு. ஸோ ஏ வந்துட்டு இப்போ பி எடுத்துப்போம், பியோடதே எடுத்துப்போம். பி வந்துட்டு ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஒரு மடங்கு திறமையானவங்க 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏ பிளஸ் பி வந்துட்டு எவ்வளோ? 3 மடங்கு திறமையானவங்க ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதா கொஸ்டின். 2 பேரும் சேர்ந்து இங்கே ப்ளஸ் ஆகுது, இங்கே மைனஸ் ஆகுமா? அப்போ நம்ம அப்படியே போட்டு அடிக்க வேண்டியது. 1/3 × 12. 1 3 is 3, 4 3 is 12. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் இதுதான் கரெக்டான ஆப்ஷன். 4 தான் நம்ம கரெக்டானது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவுமே எஃபிஷியன்ட் வந்துருச்சா அப்படியே கொடுத்துருக்கிறத போட போறோம், பியோடத போட போறோம், டேஸை போட போறோம், ஏ பிளஸ் பி போட போறோம். அப்போ 2 + 3 நீங்க டைரக்டாவே போட்டுலாம். பிக்கு மட்டும் தான் டேஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஏக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படியே இந்த எஃபிஷியன்ட் டேஸ்ன்னு போட போறோம், பிக்கு கொடுத்த டேஸை போட போறோம். எப்படியும் 1 மடங்கு தான் அதிகமா இருக்கு, 2 மடங்கு அதிகமா இருக்குன்னா இப்போ 1 மடங்குன்னு போட போறோம். 2 + 1 3, எத்தனை டேஸ்ன்னு கவுண்ட் பண்ணி நம்ம பிளஸ்ஸா மைனஸ் எப்படியும் இங்க எதிர்மாறல் கான்செப்ட் தான் வரும். மோஸ்ட்லி இங்க எதிர்மாறல் கான்செப்ட் தான் வரும். திறமை அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு அப்படின்னா எதிர்மாறல் கான்செப்ட் தான். அப்போ நம்ம கேன்சல் பண்ணி போட போறோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் தேர்ட் சம் பாருங்க. A will complete a work in 35 days if B is 40% more efficient than A. In how many days will B complete the work? ஸோ இதில் வந்து போன 2 சம்மில் வந்துட்டு A + B வந்துட்டு கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்துட்டு AB 2 மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? A தான் வந்துட்டு இங்கே கொஷினாக கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாரி, B கொஷினாக கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே எப்பயும் போல எஃபிஷியன்சி டேஸ், ஏன்னா A + B கொடுத்தா தான் நம்ம போன 2 சம் மாதிரியே போடுவோம். இப்போ AB மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ A complete a work in 35 days. A வந்துட்டு ஒரு வேலை எவ்வளோ டேஸில் முடிக்குதா? 35 டேஸில் முடிக்குதா. ஆனால் எஃபிஷியன்சி வந்துட்டு சொல்லலை. ஆனால் பியோடது சொல்லியிருக்காங்க. B வந்துட்டு 40% மோர் எஃபிஷியன்ட் தன் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 40%, 20%, 80% அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ்னாலே நமக்கு 100 தான். ஸோ 100 + 40, அதே மாதிரி 100 + 20 அப்படி தான் போட்டுக்கணும். அப்போ 100 + 40னா 140 வரும். அதே மாதிரி 100 + 20 120. இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ பர்சன்டேஜ்லனா இப்படி மோர் தென்னா நம்ம ஆட் பண்ணணும், லெஸ் தென்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென்னா நம்ம ஆட் பண்ணணும், லெஸ் தென்னா நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ B is 40% மோர் தென். அப்போ 100 + 40 தானே, அப்போ 140. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ்னாலே நமக்கு 100, அது கூட 40% மோர் எஃபிஷியன்ட்னா 100 + 40. அப்போ இங்க எதுவுமே ஏக்கு கொடுக்கல. 40% வந்துட்டு ஏவை விட கூடனா அப்போ வெறும் 100 நம்ம எடுத்துக்கணும். 100%, 140%, இது 100% அப்படி எடுத்துக்கணும். ஆனால் இங்கே பர்சன்டேஜ் போட வேணாம். ஸோ அவங்க 100 மடங்கா இருக்காங்க, இவங்க 140 வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க முடிக்கிற டேஸ் எவ்வளோ, பி கம்ப்ளீட் பண்ற எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றத கொஸ்டின். சிம்பிளா நம்ம வந்துட்டு போட்டுக்கணும். 40னா 40%னா பர்சன்டேஜ்னாலே நம்ம 100% தான் சொல்லுவோம். ஸோ 100 + 40 அவ்வளோ சிம்பிளா. ஏக்கு கொடுக்கலன்னா ஏ கொடுக்கலனாலும் பி கொடுக்கலனாலும் 100 நம்ம எடுத்துக்கணும். சிம்பிள். இங்கே அதிகமாக இருக்கு. நான் எஃபிஷியன்சி அதிகமாச்சுன்னா நாட்கள் குறையுமா? 100 மடங்கு எஃபிஷியன்சி இருக்கிறவங்களே 35 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அப்போ 140 மடங்கு இருக்கிறவங்க அதை விட குறைவான நாட்கள்ல தானே முடிப்பாங்க. ஸோ மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். 100 / 140 × 35, 0 0 and 2 7s are 14, 5 7s are 35, 1 2 is 2, 5 2s are 10, 5 × 5 25. So answer option A 25. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி எஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்தாலே டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல ரொம்ப ஈஸியானது. டைம் அண்ட் ஒர்க்ல எல்லாமே ஈஸி, அதில் எஃபிஷியன்ட் இன்னுமே ரொம்ப ஈஸி. இதில் புக்கில் வந்துட்டு ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்துட்டு ஈஸியாகவே போடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Complete a work in 20 days. If Tanya is 25% more efficient than Sakshi, how many days will take Tanya to complete the work? ஸோ எல்லாத்துலேயும் A Bல கொடுத்துருப்பாங்க, பட் இப்போ வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சாரி, பேர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு சக்தியை வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன், அண்ட் தானியா வந்துட்டு B அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எப்பயும் போலே போடலாம், இல்லை நீங்கள் நேம் வச்சு எடுத்துக்கலாம். எஃபிஷியன்ட் டேஸ். ஸோ இப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க? சக்தி வந்துட்டு 20 டேஸில் முடிச்சாங்க வேலையை அப்படின்னு கேட்டால், சக்தி வந்துட்டு 20 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ சக்தி 20 டேஸில் வந்துட்டு வேலையை முடிக்கிறாங்க. ஆனால் அவரோடது கொடுக்கல, எஃபிஷியன்சி அவரோடது கொடுக்கல. நம்ம எப்பயும் போல 100ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தானியா வந்துட்டு எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்களா, எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்றதா கொஷின். 25% மோர் எஃபிஷியன்ட், அப்போ 125. புரிஞ்சிச்சா? ஸோ சிம்பிளாக நம்ம போட்டுடலாம். இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும். சிம்பிளாக நம்ம அப்படியே 100 / 125 × 20. 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25, இங்கே 4 5s are 20. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணும்போது 125 is 25, 4 times
4 4s are 16. ஸோ டோட்டல் 16 டேஸ் வந்துட்டு தானியா வந்துட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நம்ம ஈஸியாகவே வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம ப்ளஸ் மைனஸ் போட எஃபிஷியன்சின்னு மட்டும்ன்றது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஈஸியானது தான். நம்ம அடுத்த சம் வந்துட்டு போடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A complete a work 3 times faster than B. It takes A less than 24 days to complete the work than the days taken by B to complete the same work. Find the time it takes to complete the work by A and B together. So A, B ரெண்டு பேர் இருக்காங்க. ஏன்றவங்க எப்படி இருக்காங்கன்னா 3 மடங்கு வேகமா வந்துட்டு முடிச்சிடுறாங்களா B விட வேலையை வந்துட்டு B விட 3 மடங்கு வேகமா முடிச்சிடுறாங்க. அப்ப B எடுத்துக்கொண்ட அந்த நேரத்தை விட வந்துட்டு இவர் வந்துட்டு வேகமாவே முடிச்சிடுறாரு. 3 மடங்கு இதா இருக்காரு. B வந்துட்டு 24 டேஸ்ல முடிக்கிறாங்க. இது வந்து கொஸ்டின் பெருசா இருக்கு அப்படின்றத கன்ஃபியூஸே பண்ண வேணாம். A வந்துட்டு 3 மடங்கா இருக்காரு. ஆனா அவரோடது கொடுக்கல. B வந்துட்டு அந்த 3 மடங்கு கம்மியா இருக்காரு. அப்போ B 1 மடங்கு நம்ம எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் 24 நாள்ல வேலையும் முடிச்சிடுறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து முடிச்சா எவ்வளவு நாள்? இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ட்விஸ்டா வந்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் சிம்பிளா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்ப ஏன் வந்து எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கானா 3 மடங்கு எஃபிஷியன்டா இருக்காங்களா B விட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அது தேவையில்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? B வந்துட்டு அப்போ B விட 3 மடங்குனா அப்போ 1 மடங்கு தானே B எஃபிஷியன்டா இருக்காரு. அண்ட் 24 டேஸ் B வந்துட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுக்க 24 டேஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சேம் ஒர்க்கை செய்ய 24 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அப்ப A ஓடது கேட்கல. A plus B என்ன அப்படின்றதா இங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 மாடல் கேட்டோமா? ஸோ அதான் இதுதான் இங்க கொடுக்குறாங்க. அப்ப A plus B நாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம இதை பிளஸ் பண்ணிக்கணும். 3 plus 4 3 plus 1 4. ஸோ 4 மடங்கு எஃபிஷியன்சி. இப்போ இங்க எப்பயும் போல போடலாமா? எஃபிஷியன்ட் டேஸ். ஸோ இங்க B வந்துட்டு எவ்வளவு இது எஃபிஷியன்ஸா இருக்காங்க? 1 மடங்குல எஃபிஷியன்ஸா இருக்காங்க. 24 டேஸ்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்ப A plus B 4 மடங்கா இருக்காங்க. அப்ப எத்தனை நாள்? இது பிளஸ் ஆகுது, இது மைனஸ் ஆகுது. ஸோ அப்படி போடலாமா? 1/4 into 24. 1 4 is 4. 6 4s are 24. ஸோ ஆன்சர் 6. ஸோ A plus B ஒரு வேலை முடிக்க 6 டேஸ் வந்துட்டு எடுத்துக்கிடுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் A. ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது பெரிய கொஸ்டினா இருக்கு. நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்லாம் இருக்கும். பட் நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம வந்துட்டு ஈஸியாவே வந்துட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். X, Y and Z will complete a work in 4, 6 and 10 days respectively. If X, Y and Z complete the work together, find the shares they will receive separately if they were offered rupees 3,100. So X, Y, Z 3 பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாள்ல வந்துட்டு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை முடிக்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் சேர்ந்து தான் அந்த வேலையை முடிக்கிறாங்க. 4 நாள் 6 நாள் 10 நாள் தனித்தனி திறமையை கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 4 நாள்ல முடிக்கிறாங்க. அண்ட் ஒய் வந்துட்டு ஒரு வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க. அண்ட் இசட் வந்துட்டு ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இவங்க 3 பேர் ஆனா 1 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை வந்துட்டு 4 நாள் 6 நாள் 10 நாள் அப்படின்னு முடிக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3100 ரூபாய் வந்துட்டு சம்பளமா கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரோட சம்பளத்தை எப்படி பிரிப்பாங்க? இந்த 3100 எப்படி 3ஆ வந்துட்டு பிரிப்பாங்க அப்படின்றத எங்க கொஸ்டின். இங்க நம்ம எப்படி போடுவோம்? சேலரி பிரிக்கணும். 3100 டிவைடட் பை 3 அப்படியே அடிச்சு போட்டா ஒவ்வொருத்தரோட சேலரி வந்துடும். நம்ம அப்படி போடுவோம். பட் அப்படி போடக்கூடாது. ஏன்னா இவங்களோட திறமை கொடுக்குறாங்க. எக்ஸ் வந்துட்டு ஒரு வேலையை 4 நாள்ல முடிச்சா அவங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். ஒய் வந்துட்டு அதே வேலையை 6 நாள்ல முடிச்சா அவருக்கு அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்போ இசட் வந்துட்டு ஒரு வேலையை 10 நாள்ல முடிச்சா அவருக்கு அதை விட கம்மியா தான் சேலரி கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு திறமைக்கு ஏற்ப வந்துட்டு ஒரு சம்பளத்தை வந்துட்டு இங்க பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பிரிச்சா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு சேலரி வரும் அதான் வந்துட்டு இங்க கொஸ்டின். ஏன்னா எக்ஸ் வந்துட்டு வேகமாவே இது பண்ணிடுறாங்க. 4 மடங்கு 4 நாள்ல அவர் முடிச்சிடறாரு. அப்ப அவர் மோர் எஃபிஷியன்ஸ் தானே. அதே மாதிரிதான் ஒய்யை 6 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அவரு இசட்டை விட மோர் எஃபிஷியன்டா தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் எப்படி பிரிக்கணும், இந்த 3100ல எப்படி இவங்க 3 பேர் பிரிச்சுக்கணும் அப்படின்றதான் இங்க கொஸ்டின். ஸோ இங்க ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனித்தனியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் இசட். ஃபர்ஸ்ட் இவங்களோட திறமை தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியா போட்டுடலாம். எக்ஸ் எவ்வளோ 4 டேஸ்ல, ஒய் வந்துட்டு 6 டேஸ்ல முடிக்கிறாரு, இசட் வந்துட்டு 10 டேஸ்ல. ஃபர்ஸ்ட் இவங்களோட திறமை கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி 4 நாள்ல முடிக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு திறமை இருக்கும்? இப்படி திறமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃபிஷியன்ட் ஈக்குவல் டு எஃபிஷியன்ஸ் கண்டுபிடிக்க ஸ்டெப் 1 இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்ட் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை டேஸ். இதுதான் வந்துட்டு ஃபார்முலா மாதிரி. எல்சிஎம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க எல்சிஎம் எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சம்ம பார்த்துட்டா 4 6 10 இப்படி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, தனித்தனியா கேட்கறாங்கனாலே நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துடணும். 4, 6, 10 எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 2 2s are 4, 3 2s are 6, 5 2s are 10. இதுக்கப்புறம் எதுவும் 1 தான் இதாகும். ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 into 5 60. சாரி 60. எல்சிஎம் வந்துட்டு நமக்கு 60 கிடைச்சிருக்கு. இந்த இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இந்த 3 பேரோடது இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோடது என்னது? 60 divided by 4. LCM divided by days தானே. ஸோ 60 divided by 4, 1 4 is 4,
1 4 is 4, பேலன்ஸ் 4, 5 4 are 20. x ஓடது 15. இங்க எழுதிக்கிறேன். x ஓடது 15. அப்புறம் y ஓடது என்னது 60 LCM. கீழ y ஓட வேல்யூ 6. 1 6 is 6, 10 6 are 16. y ஓட வேல்யூ 10. அண்ட் அதுக்கப்புறம் z ஓடது என்னது 60 divided by 10. So 110 is 10. 6 10s are 16. z ஓடது வந்துட்டு 6. ஸோ இப்போ நமக்கு எல்லாரோட திறமை வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. யார் யார் எவ்வளோ திறமையானவங்க அப்படின்றது கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு அதுக்கப்புறம் என்ன தெரியணும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இப்போ நமக்கு எஃபிஷியன்ட் தெரிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை ஆட் பண்ணணும். இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். 15 + 10 + 6 வந்துட்டு நமக்கு 31 வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்துட்டு எவ்வளோ 31 வந்துட்டு நமக்கு எஃபிஷியன்சி. இந்த 31x is equal to 3100 தானே நம்ம பிரிக்கணும். ஸோ x is equal to அப்போ நமக்கு ஒருத்தரோட திறமை எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஒரு மடங்கோட திறமை எவ்வளோன்னு கிடைச்சிரும். அதுக்கு தான் நான் எக்ஸ் போடுறேன். ஏன்னா இங்கே 15 எக்ஸோடது வந்துட்டு 15 மடங்கு திறமை. ஆனால் ஒரு மடங்கு திறமை என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த ஒரு மடங்கு திறமை தெரிஞ்சா நம்ம வந்துட்டு ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா. 1 டைம்ஸ் இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ ஒரு மடங்கு திறமை எவ்வளோவா 100. இந்த ஒரு மடங்கு திறமை கூட நம்ம வந்துட்டு இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு தெரிஞ்சிருமா. இப்போ 15 எக்ஸோடது 15னா ஒரு மடங்கோட திறமை 100னா 15 மடங்கோடது என்னது 1500. அதே மாதிரி அடுத்து ஒய்யோடது 10 இருக்கா. அப்போ 100 × 10 1000. அண்ட் அதுக்கப்புறம் 100 × 6 600. ஸோ புரிஞ்சிருச்சா. இப்போ அவங்களோட சேலரி எப்படி பிரிச்சிருக்காங்க, எக்ஸுக்கு 1500, ஒய்க்கு 1000, இசட்டுக்கு 600. ஸோ ஈஸியாக வந்துட்டு கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 4 6 10 அப்படின்னு கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம திறமை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு டேஸால நம்ம டிவைட் பண்றோம். அப்போ அவங்களோட திறமை வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஓவராலா திறமை, ஆனால் 1% திறமை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதனால மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1% திறமை தெரியறதுக்கு மொத்தம் எவ்வளவு திறமை கிடைச்சிருக்கு, 31 திறமை வந்துட்டு கிடைச்சிருக்கு. 31 × x is equal to 3100 ரூபாய் சம்பளம். ஸோ தட் x is equal to இது ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு 100 வந்துருது. அப்போ 1% ஒரு திறமை எவ்வளவா 100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 15 மடங்கு திறமை 15 × 100 பண்ணும்போது 1500. அதே மாதிரி 10 × 100 1000, 6 × 100 600. ஸோ எல்லாரோட சேலரி டிவைட் பண்ணது எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ புரியலன்னா அகைன் பாருங்க, கண்டிப்பா புரியும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க, இது கொஞ்சம் டிஃபரெண்டான क्वेश्चन தான். A will complete a work in 10 days alone and B will complete a work in 15 days alone. What is the amount A will receive if they are agreed rupees 2 lakh to complete the work? So இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, A வந்துட்டு 10 டேஸ்லயும் B வந்துட்டு 15 டேஸ்லயும் முடிக்கறாங்க. தனித்தனியா தான் முடிக்கறாங்க. அவங்க அந்த வேலையை வந்துட்டு 2 lakhsக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா அப்ப A எவ்வளவு வந்துட்டு பெற்றிருப்பாங்க, அமௌண்ட் வந்துட்டு A எவ்வளவு வாங்கி இருப்பாங்க, இதான் வந்துட்டு क्वेश्चन. சோ இந்த சமமும் சரி போன சமமும் சரி இது வந்துட்டு ஸோ சேலரியை ஸ்பிளிட் பண்ணி போல அந்த மெத்தட். இது எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குற ஒரு மெத்தட் தான். ஸோ போன சமம் இந்த சமம் சேம் தான். போன சமம் நான் சொல்லலை. ஸோ இந்த சமம் சேம் தான். ஃபர்ஸ்ட் 5 சம் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு எஃபிஷியன்ஸ் அந்த சம் மெத்தட் பார்த்தோமோ இது வந்துட்டு சேலரியை ஸ்பிளிட் பண்ணிக்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்துட்டு 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஆனால் தனித்தனியாக தான் முடிக்கிறாங்க. ஏ வந்துட்டு 10 டேஸ், பி வந்துட்டு 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கேட்டுட்டாலே அப்ப எப்படி வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க சேலரி அப்படின்னு கேட்டுட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். 15க்கு எவ்வளவு எல்சிஎம் வரும், 2 5s are 10, 5 டேபிள் வரும். 2 5s are 10, 3 5s are 15, அப்புறம் 5 2s are 10, 10 3s are 30. ஸோ எல்சிஎம் வந்துட்டு 30 வந்திருக்கு நமக்கு இந்த ரெண்டுக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா திறமை கண்டுபிடிக்கணும். ஏக்கு எவ்வளவு திறமை, பிக்கு எவ்வளவு திறமை, XYZக்கு கண்டுபிடிச்சோமா. ஸோ ஏக்கு வந்துட்டு 30 divided by 10. So 0 0 cancel. A ஓடது 3A and B ஓடது 30 divided by 15 1 times 2 times. So B ஓடது 2. A ஓடது 3 மடங்கு திறமை, B ஓடது 2 மடங்கு திறமை. அப்ப இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோமா. A ஓடது 3, B ஓடது 2. அதே மாதிரியே ரெண்டையும் ஆட் பண்ண போறோம், ப்ளஸ் பண்ண போறோம். ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 5 வரும். அதே மாதிரியே 5x is equal to 2 lakh. 2 லட்சம். அமௌண்ட் வந்துட்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2 லட்சம். கொஞ்சம் பெருசா இருக்கு. 5x is equal to ஒரு மடங்குக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கீங்க, 5 மடங்கோட தானே இந்த 2 லட்சம் அப்படின்னா. அப்போ ஒரு மடங்கோடது எவ்வளவு அப்படின்றத divided by 5. 1 5 is 5, 4 5s are 20, இந்த மிச்ச 0. ஸோ 40,000 ரூபாய் வருமா. ஒரு மடங்கோடது 40,000 ரூபாய் தெரிஞ்சிருச்சு. அப்ப 3 மடங்கோடது 3 × 4 1,20,000 ரூபாய் வந்துட்டு வரும். ஏ ஓட தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஓடது வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி 1,20,000 ரூபாய் வந்துட்டு நமக்கு வரும். இதே இது பி ஓடது கேட்டிருந்தா
4 into 2 8 80,000 தான் வந்துட்டு வந்திருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி salary எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, ஏ எவ்வளோ salary வாங்கியிருப்பாங்க, இசட் எவ்வளோ salary வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம் எடுத்துட்டு வர எல்சிஎம் இதால டிவைட் பண்ண போறோம். எல்சிஎம் மேல போட்டு கீழே அவங்களோட டேஸை போட்டு டிவைட் பண்ண போறோம். 3 இது கிடைச்சிருச்சு. அப்ப ஏ ஓடது 3, பி ஓடது 2 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எவ்வளவு மடங்கு இதை ரெண்டையும் அடுத்து பிளஸ் பண்ண போறோம். செகண்ட் ஸ்டெப் அதை பிளஸ் பண்ண போறோம். பிளஸ் பண்ணிட்டு 5x is equal to x ஏன் போடுறோம்னா ஒரு மடங்கோடது எவ்வளோ, 3 மடங்கு அதிகமா இருக்காங்க, 2 மடங்கு அதிகமா இருக்காங்க, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா 5 மடங்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு தெரிஞ்சா இதாவது நம்ம மல்டிபிள் பண்ணிடுவோமா. ஸோ ஒரு மடங்கு எனக்கு 40,000 கிடைச்சிருக்கு. 40,000 இன்ட்டு ஏ ஓடது கேட்டனால நான் ஏ ஓடது மட்டும் போட்டிருக்கேன். ஏ ஓடது 3 மடங்கு 3 into 4 1,20,000 எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏ வாங்கின சேலரி வந்துட்டு 1,20,000. இதே பி வாங்கினது கேட்டிருந்தா 40 into 2 80,000 வந்துட்டு பி வாங்கியிருப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 லட்சத்துல ஏ 1,20,000 வாங்கியிருக்காங்க, பி வந்துட்டு 80,000 வாங்கியிருக்காங்க. So next sum பாருங்க. X alone complete a work in 6 days and Y alone complete the same work in 8 days. X and Y agreed to work for rupees 4,800 if they complete the same work in 3 days with the help of Z. What is the share of Z in the sum? So இப்போ வந்துட்டு எக்ஸ் ஒய் 2 பேர் இருக்காங்க. எக்ஸ் வந்துட்டு ஒரு வேலையை 6 நாளையும், ஒய் வந்துட்டு ஒரு வேலையை 8 நாளையும் செய்யறாங்க. அப்ப அந்த அக்ரிமெண்ட் போட்டு செய்யறாங்க. 4,800 அக்ரிமெண்ட் போட்டு செய்யறாங்க. அப்புறம் 3 நாள் மட்டும் வந்துட்டு இசட்டோட ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இசட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு சேலரி வந்துட்டு இந்த 4,800 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இங்க கொஸ்டின். இசட்டோட டேஸ் இது எதுவுமே கொடுக்கல. ஆனா வந்துட்டு இது விசிட் வந்துட்டு இந்த 3 நாள் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, 3 பேரும் சேர்ந்து முடிச்சாங்க அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ம நம்ம ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், 2 பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க. 4,800 அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க. லாஸ்ட் வந்துட்டு இசட்டையும் கூட சேர்த்துக்கிறாங்க. 3 நாள் மட்டும் இசட்டையும் கூட சேர்த்துக்கிறாங்க. அப்போ இசட்டுக்கு எவ்வளவு ஷேர் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த 4,800ல இசட்டுக்கு எவ்வளவு ஷேர் கொடுத்தாங்க அதான் வந்துட்டு இங்க கணக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ வந்துட்டு ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. அண்ட் பி வந்துட்டு ஒரு வேலையை முடிக்க 8 டேஸ், சாரி XYZன்னு இருக்கு, சாரி வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. அண்ட் ஒய் வந்துட்டு ஒரு வேலையை 8 டேஸ்ல முடிக்கிறாங்க. அண்ட் XYZ 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த YZோட ஷேர் எவ்வளோ அப்படின்றதான் இங்க கொஸ்டின். இசட்டோடது எவ்வளோ வந்துட்டு ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 3 பேரோட சேலரி எவ்வளவு அக்ரிமெண்ட் போட்டது 4,800 போட்டிருக்காங்க. இப்போ இப்படி கொடுத்துட்டாலே சேலரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஷேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எல்சிஎம் எடுப்போம். 6, 8, 3 இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்தா 1 3 is 3, 2 3s are 6. அதுக்கப்புறம் 1 2 is 2, 4 2s are 8, 1 3 2s are 6, 6 4s are 24. ஸோ எல்சிஎம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 24 வந்துட்டு எல்சிஎம் வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட திறமை கண்டுபிடிப்போமா. ஸோ எக்ஸோட எஃபிஷியன்ஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிப்போம். 24 divided by 6 போட்டு. அதே மாதிரி ஒய்யோடது 24 divided by 8. அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இவங்களோடது 3 days. ஸோ 24 divided by 3 போட்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு அவங்களோடது வருமா. ஸோ எக்ஸோடது என்ன 1 6 is 6, 4 6 are 24. ஸோ 4 எக்ஸோடது 4 அண்ட் ஒய்யோடது 1 8 is 3. ஸோ ஒய்யோட எஃபிஷியன்ஸ் 3. அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இவங்களோடது எவ்வளோ 8 times வந்துட்டு வரும். ஸோ நமக்கு இந்த இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுவோம். பட் அப்படி பண்ண வேணாம். இந்த சம்ல எப்படி பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் ஒய் இசட் இவங்க 3 பேருக்கான சேலரி தான் இந்த 4,800. ஓகே, இப்போ எக்ஸோட எஃபிஷியன்ட் போடுவோம் 4 பிளஸ் ஒய்யோடது 3 பிளஸ் இசட்டோடது எனக்கு தெரியாது. ஸோ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். 1 4,800. இதுக்கப்புறம் இதை 3 ஆட் பண்ணால் 4 + 3 6, 4 + 3 7, 7 + 1 8, 8x. ஏன்னா ஒரு இது திறமை கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்து அந்த 48,000 திறமை எவ்வளோ அப்படின்றத இது பண்ண முடியும். ஸோ 8x is equal to 4,800 டிவைடட். அப்படி இதை இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வருவோமா. ஸோ x is equal to 4,800 divided by 8. 1 8 is 8, 6 8s are 48, 0 0. ஸோ அப்போ இசட்டோடது எவ்வளோ ஒரு மடங்குன்னு தான், ஒரு இதுன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்க 8ன்னு இருக்கலாம் நீங்க நினைப்பீங்க. ஏன் 8 போடல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன் 8 போடலன்னா எக்ஸோடது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், எக்ஸோடது 4, ஒய்யோடது 3, 8ல 7 போச்சுன்னா 1 தானே. அப்ப இசட்டோட மதிப்பு 1 தான். ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு என்னது ஒரு இதுதான். ஒரு திறமைக்கு எவ்வளோ 600 ரூபாய். அப்ப இசட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களா 600 ரூபாய் கொடுத்துருக்காங்களா. பேலன்ஸை ஏவும் பியும் எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு பிரிச்சுட்டாங்க.
இந்த 4800ல 600 இசட்டுக்கு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 4200. இதில் வந்துட்டு எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸும் ஒய்யும் எவ்வளோ பிரிச்சிருப்பாங்க, எக்ஸோடது 4, 4 × 6 2400 பிரிச்சிருப்பாங்க. அண்ட் ஒய்க்கு ஏற்ற மாதிரி 3 × 6 வந்துட்டு 1800 ரூபாய் வந்துட்டு ஒய்யும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இசட்டுக்கு 600 ரூபாய், ஒரு பங்கோட மதிப்பு வந்துட்டு 600 ரூபாய், 600 இசட்டோடது 600. ஸோ இதோட டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு எஃபிஷியன்சி மெத்தடும் சேலரி ஸ்லிப் மெத்தடும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 வீடியோ தான் இருக்குது. நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.